இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து நடைபெற்று வந்துருந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் உள்ள கிட்டத்தட்ட 3 முக்கியமான அணு உலைகள் மீது ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறாரு. அந்த ஏர் ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடியே 16 வண்டிகள் சேட்டலைட் இமேஜில் தெரியுது. 16 வண்டிகள் மூலயமா அங்கே உள்ள யுரேனியத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டதா ஈரான் சொல்கிறாங்க. அதே போல் இவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. ஏர்பேஸு கத்தாரில் ஒன்று இருக்குது, அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அதை அட்டாக் பண்ணுறதை நாங்கள் அட்டாக் பண்ணி ஏற்கனவே அந்நாட்டுடைய உச்சபட்ச தலைவரான கொமேனி சொல்லியிருக்கிறாரு. அதனால் அங்கேருந்து நாங்கள் எல்லாத்தையும் அப்ரூவ் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை, சேதமும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கத்தாரும் அமெரிக்காவும் இதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. என்ன கொமேனிக்கு என்ன நீங்கள் அட்டாக் பண்ணுறது எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் தான் ஈரானுடைய அரசு செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எங்கள்கிட்ட பிச்சை எடுப்பது போல் கேட்டுக்கிட்டாரு, நீங்கள் போர் நிறுத்தத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க போர் நிறுத்தம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டாரு, போர் நிறுத்தம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இரு நாடுகளில் போர் நிறுத்தத்தை இவர் சொன்ன பிற்பாடு போர்லாம்